உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி உள்ளவா. ஆஹா, என்ன ஒரு அருமையான ஜோடி பொருத்தம். அந்த சிவனும் பார்வதியும் மனுஷங்களா நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் இந்த மண்டபமே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னப்பா மூர்த்தி, அப்புறம் என்னப்பா? அதான் ஐயாவோட தம்பதி சகிதமா வந்துட்டாங்கல்ல, போய் எல்லாரும் கல்யாண வேலையை ஆரம்பிங்க. இந்த வேலை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. யாரோ ஒரு தாத்தா வந்து அம்மாவை வர வச்சுட்டாரு. ஆனா இவனை இன்னும் காணோம். முகூர்த்த நேரம் நெருங்கறதுக்குள்ள வருவானா மாட்டானான்னு தெரியலையே. என்ன பண்றது? என்ன பாப்பா கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்ட? நான் சொன்னது தப்பா இருந்தா இல்ல, நான் அப்படி எந்த பிளானும் பண்ணலன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு ஏன் கோச்சுக்கிட்டு இப்படி வந்து நிக்கிற? இங்க பாருங்க, ஒழுங்கா தேவையில்லாம டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து போங்க. என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க. அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். அட என்ன பாப்பா நீ இவ்வளவு சூடா இருக்க? பேசாம 2 பேரும் போய் ஒரு ஜூஸ் குடிக்கலாமா? அப்பவாச்சும் கூல் ஆகிறியான்னு பாப்போம். உனக்கு இருக்கியா? ஏய் விடு. ஏய் கிழவா, என்ன போனா போதுன்னு பார்த்தா எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. யோ இரியா, என் அப்பா கிட்ட போய் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு பாப்பா, நீ கீழே விழ போனன்னு தான் நான் பிடிச்சேன். வேணும்லாம் நான் ஒன்றும் பண்ணல. என்ன பாப்பா அப்படி பாக்குற? வயசானாலும் இளம் அப்படியே இருக்குண்ணா. பாப்பா தள்ளி போ, யாராவது பாத்திர போறாங்க, தள்ளு. பாத்தா பாக்கட்டும், எனக்கு என்ன? வள்ளி 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 இங்க பாருப்பா. ஏய் நான் தாத்தா இல்ல, வேலை. ஏ லூசு, நான் உன்னை யாருன்னு தெரிஞ்சதுனால தான் கட்டி பிடிச்சேன். எவனோ ஒரு கிழவனை நான் ஏன் கட்டி பிடிக்க போறேன்? அப்படின்னா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கையை பிடிச்சு வழியும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு.
இப்ப நான் கீழே விழறப்ப நீ புடிச்சதும் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் புருஷன் தொடர்றத கூட நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? சாரி நான் தான் கொஞ்சம் குறைச்ச எடை போட்டுட்டேன். நீங்க வேற லெவல் தான். அப்புறம் ஐயாவோட கெட்டப் எப்படி? நல்லாதான் இருக்கு. ஆனா நீ என்ன தொடாம இருந்திருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். அதுக்குன்னு அசால்ட்டாலாம் இருந்துராத. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, புரியுதா? பாத்துக்கிறேன். ஆமா, கடைசி வரைக்கும் என்ன பிளான் சொல்லவே இல்லையே. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி கார்த்தியையும் ஆனந்தியும் சேர்த்து வைக்க போறோம்? என்கிட்ட 2 பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, பொண்ணு வீட்டு சைடுல கார்த்தி ஆனந்தி லவ்வை பத்தி பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். நானும் பாக்குறேன், இந்த கிழமை வள்ளிக்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறானே, என்னவா இருக்கும்? கிட்ட போய் பாப்போம். அப்போ ரெண்டாவது பிளான் என்ன? முதல்ல ஃபர்ஸ்ட் பிளானே சக்சஸ் ஆயிடணும்னு வேண்டிக்கோங்க. எதுக்கு ரெண்டாவது பிளானை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு ரெண்டாவது பிளான் இல்லைன்னா சொல்லல, அதுவும் இருக்கு. தேவை வரும்போது சொல்றேன். சரி வேலா, ஆனா எதுவா இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணு. நீ யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சது எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகாது, பாத்துக்கோ, புரியுதா? நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. நான் வரேன். ரொம்ப நன்றி பெரியப்பா. நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்ததுக்கும் அமைச்சர்கிட்ட பேசி அவரை தம்பதி சமேதரா வர வச்சதுக்கும் ரொம்ப நன்றி பெரியப்பா. ஏய், என்னப்பா மூர்த்தி, நீ எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்னோட கடமைப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியப்பா அப்பா இல்லாத குறைய போயிருக்கு. அவர் இப்ப இருந்திருந்தா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமாப்பா, சின்ன வயசுல நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். என் மேல ரொம்ப மரியாதை அவனுக்கு. எனக்கு உங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. நீங்க இப்ப இங்க வந்தத என்னோட பாக்கியமா நினைக்கிறேன் பெரியப்பா. ஐயோ. சரி, அப்படின்னா பெரியப்பா என்ன சொன்னாலும் கேப்பியா? சொல்லுங்க பெரியப்பா. அது என்னங்க, சம்பந்தி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. எதுக்குமா? நான் பெரியப்பா கிட்ட முக்கியமா பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு வந்துடுறேன், நீ போய் சம்பந்தி கிட்ட சொல்லு. ஐயோ இல்லைங்க, இது அதை விட ரொம்ப அர்ஜென்ட். கொஞ்சம் வாங்களே. கோச்சிக்காதீங்க பெரியப்பா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போய் அதை என்னன்னு கேட்டுட்டு வா. ஆனா கண்டிப்பா நான் சொல்றத நீ கேட்கணும். சரிங்க பெரியப்பா. போ போ. வாங்க, போயிட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.